வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஃபுல்லா மக்கள் ஒரே இயக்கம். என்னைக்குடா நம்மளுக்கு விடிவுகாலம் கொடுக்க. அவங்களுக்கு என்னதான் பதில் சொல்லணும்னு தெரியல. அதுவும் முக்கியமா மதுரை மேற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிரச்சனை. மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட வார்டு 65 பாரதியார் நகர் மெயின் ரோடு முழுவதும் 3 நாளா பெய்த கனமழைங்க. 3 நாளாமே பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் குழந்தைகளும் அலுவலகங்களுக்கு செல்லும் பெண்களும் இந்த தண்ணீர்ல தான் தத்தளிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டுதான் மட்டும் நல்லா கவனிங்க. இந்த சத்தத்துக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? மழை வந்து எனக்கு இதா பொழப்பு விளக்கு பார்த்து தள்ளுறதே வேலை தண்ணி கிடந்தா எப்படி என்ன பண்ண முடியும்? சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டு யாரும் வந்து என்னன்னு பார்க்கவும் இல்லை, சாத்தவும் இல்லை. தண்ணி பூரா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து என்னால இது ரோட்டு தண்ணி பூரா இங்கே வருது. குடி தண்ணி இங்கே வாரதில்லை. 10 நாள் ஆச்சு தண்ணி வந்து. யார் வந்து என்னன்னு பிள்ளைகள் பூரா காய்ச்சலாக இருக்காங்க. பூரா தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு வந்து கேட்டு போடுங்க. இரவுலையும் பகல்லையும் சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணியும் தெஞ்சி கிடக்கு. கழிவு நீர் கழிவு நீரும் சேர்ந்து வருது. இதுலதான் மக்கள் பாவமா இருக்கு. பாருங்க எப்படி நடந்துட்டு இதுலதான் போறாங்க. இதனால மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுமா? உடல் ரீதியா, மன ரீதியா, காய்ச்சல், சளி, இது தொற்று பரவிட்டே இருக்கு. இதை எல்லாமே மக்கள் அவங்களா அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதி தேர்தல் டயத்துல தேடி வந்து உங்க காலை பிடிச்சினாலும் வாக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. நாளைக்கு தேர்தல் முடிஞ்சோன்னு காலை பிடிச்ச அதே அரசியல்வாதி உங்க கழுத்தை நெருக்கினான்றது உங்களுக்கு தெரியல. இனிமேலாவது மக்களாகி நீங்க தான் உணரணும் யார் நல்லவன் யார் கெட்டவன்.